ஒரு கேஸுக்குன்னா ஓடி போயிடலாம். இப்போ அந்த இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ இல்லை. அதனால கேஸ் வராமல் பார்க்கறது நம்ம வேற. ஏன்னா நமக்கு சாதகமாக ஏதாவது நமக்கு நல்லது செய்து தரணும்னா மேடம் இருந்தாங்க. எப்பவும் நம்ம விஷயங்கள்ல தலையிடுறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒன்றுனா இதனால அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணி ஒரு காரியங்களை நான் கேட்பேன். குடும்ப விஷயம்னாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு விஷயம்னாலும் சரி நான் கேட்க தான் செய்வேன். அதனால அவங்களும் இந்த இடத்துல உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நான் 2 நாள் தான் நம்ம ப்ரோக்ராம் பிளான் பண்ணி இன்னைக்கு கூப்பிட்ட உடனே மேடம் வாங்கன்னு சொன்ன உடனே வந்திருக்காங்க. மேடம் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. பேசி முடித்த உடனே ஒரு சின்ன ப்ரோக்ராம்னா கல்லூரி மாணவிகள் கையில் ஒவ்வொருத்தருக்கு கையிலையும் ஒவ்வொரு ரோஸ் கொடுப்போம். சரியா? ரோஸ் எதன் அடையாளம்? ரோஜா பூவை யார் சட்டையில் மாட்டிக்கிட்டது? நேரு மாமா, அப்படிதானே? சின்ன பிள்ளைகள். அப்போ அந்த ரோஜா பூவை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. உங்களில் எல்லாருக்கும் கையிலையும் கொடுப்பேன். கொடுக்குமா நீங்கள் முன்னாலே எல்லாரும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த தலையில் அதை சூடி விடும். யாராவது ஒருத்திக்கு மட்டும் சூடிக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்க, அது நீங்க பகிர்ந்து கொள்ளணும். உங்க அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம ஏதோ வந்த ஒரு வருஷம் கூப்பிடுவாங்க, 2 நாள் கூப்பிடுவாங்க, அந்த அளவு போயிடுவோம் இல்லை. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்க சொல்லணும். சரியா? இப்போ அதுக்கு முன்னால ஆண்டி வந்து 2 திருமதி சரோஜினி முன்னாள் மாவட்ட சமூக நல அதிகாரி அவர்கள் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் தருவார். மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள். கிறிஸ்மஸ் விழா, புத்தாண்டு விழா, பொங்கல் விழா, அதோட மேடத்துக்கு பேத்தி பிறந்த விழா, அப்படிதானே? கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு விழா. ஆக எல்லா விழாவும் சேர்ந்து எல்லாமே சந்தோஷமான விழா. சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழா கொண்டாடுறோம் இல்லையா? அதனால் நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்குரிய வழிமுறையாக நடந்துக்கணும். ஏதாவது சிக்கலில் மாட்டிட்டோம்னா கஷ்டம். அதனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வயசு இப்போ. நல்லா படிக்கணும். சார் எனக்கு முன்னால் பேசின சார் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எய்மில் படிக்கணும். இப்போ படிப்பு மட்டும்தான், அதை மட்டும்தான் அப்படியே போயிட்டுருக்கணும். அப்படி படித்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து நிறைய பேர் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து கீழ்மட்ட ஒரு பியூன், ஒரு வாட்ச்மேன், அந்த மாதிரி உள்ள பிற துறையில் உள்ள அலுவலர்கள் எல்லாரும் என்ன செய்யாங்க, நம்மளை மனசில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அதிகாரியாக இருந்ததுனால, சார் சொன்னாங்கல்ல, ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்ததுனால 5 நாளாக அவர் இறந்த பிறகும் நாங்கள்லாம் வந்த பிறகு தான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு கலெக்டரு இந்த ஆர்டர்ஸை கொண்டு இஷ்யூ பண்ணாங்க. அரசியல்வாதி கையில் கொடுத்தா அவன் பல லட்சம் அதை வச்சு பார்த்துருவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. இப்போவும் நடக்குது. இப்போவும் எங்களுடைய சர்வீஸ் டைம்லேயும் நடக்குது. அதை எதிர்நீச்சல் போட்டு அந்த அறிவை வந்து நம்ம கொஞ்சம் பயன்படுத்தி நம்ம பண்ணோன்னா அதுலேருந்து வெளியே வரலாம். நாங்களும் நிறைய அந்த மாதிரி ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. நானும் அதே மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கேன். எதிர்நீச்சல் போட்டு சில வேலைகள்லாம் முடிச்சிருக்கேன். ஒரு டெண்டர், ஒரு நியூ ஸ்கீம் ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும். மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, அது நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவோம் வைப்போம். ஹெட் ஆஃபீஸில் சொன்னால் அது உங்கள் பவர் தந்திருக்கோம், நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணுங்க. ஏற்கனவே அந்த ஏஎம்சி ட்ரேடர்ஸ்னு ஒரு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் வாயில் வந்துட்டு, அவன் வந்து இதுக்கு முன்னால் நான் இதுக்கு முந்தின போஸ்ட்டில் இருக்கும்போதே எங்களுக்கு வந்து எல்லா டெண்டரும் வந்து எடுப்பான். தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து குழந்தைங்களுக்கு டாய்ஸ்னால் அது ஒரு தடவை அது எடுத்தோடனே பிஞ்சு போயிடும். மரக்கட்டை அது டீக்கில் செய்தது டேக்கில் செய்ததுன்னு இருக்கும், ஆனால் ஒரு வகைக்காகாத கள்ளிப்பலகையில் செய்ததாக இருக்கும். அதனால் அவருடைய சப்ளைனா அப்படி தான் இருக்கும். நம்ம கால் உடஞ்சிரும், டேபிளுக்கு சேருக்கு அதே மாதிரி எல்லாம் போயிடும். நல்லா மைண்டில் செட் பண்ணிவிட்டு எனக்கு ரிட்டையர் ஆகி ஒரு 2 வருஷம் தான் இருந்தது. அப்போ 58, அதுக்கு முன்னால் அந்த 58 நெருங்குற ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால்
நான் கேட்டேன், அவன் கலெக்டர் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட். நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நான் இருக்க வர எனக்கு எல்லா கலெக்டருமே நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு, அது நீங்கள் உங்கள் சாய்ஸ் நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அப்போ ஹெட் ஆஃபீஸில் இருந்து மினிஸ்டர் பிஏ பேசுகிறாரு, உங்களுக்கு நேட்டிவ் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தானே மேடம்? ஆமாம், பார்த்துக்கோங்க நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க, எதுவும் பிரச்சனைகளை இது பண்ணணும். சார், நான் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த டெண்டரை, இந்த திங்ஸை, நல்ல அழகான ஃபர்னிச்சர்ஸ், இப்போ ஆஃபீஸருக்கு கூட அந்த டேபிள் தான் போட்டிருக்கு, நல்ல அசைக்க முடியாது, ஒரு சேர்லாம் அசைக்கவே முடியாது, அந்த மாதிரி உள்ள ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நேரே கடைகளில் போய் பார்த்து, எங்கே ஒரு 7-8 கடைகளில் பார்த்து, அப்புறம் ஒரு இடத்துல செய்கிற இடத்துலையும் பார்த்து அவன் கடை வச்சுருக்கான். அங்கே அப்படி அந்த மாதிரி நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா வாங்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே அந்த ஹப்புக்கு ஃபர்னிச்சர் வாங்கினாலே நாங்கள் மட்டும்தான் குவாலிட்டியான ஃபர்னிச்சர் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோம். சரி, அதே மாதிரி நீங்கள் அதாவது எங்கே பயந்த ஐயோ ஃபோன் வந்துட்டு மினிஸ்டர்கிட்டருந்து ஃபோன் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து, மினிஸ்டர் கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவாங்க. சரி பேசட்டும், நான் சொல்கிறேன் சார், நான் அவங்ககிட்ட பேசுவேன், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. மினிஸ்டர்லாம் பேசலை. மினிஸ்டர் தெரியும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எப்படி, அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் எப்படி, எல்லாருக்கும் எல்லா ஆஃபீஸர்ஸையும் பற்றியும் தெரியும். இந்த மாதிரி அதனால் துணிச்சலான பெண்களாக இருக்கணும். அதே மாதிரி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, ஐயோன்னு பயந்து உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் அதனால் ரொம்ப அசட்டு தைரியமாக இருக்கணும்னு சொல்ல, ஆனால் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதோ என்ன செய்யல, அதுக்கு நம்ம புத்தியை நம்ம என்ன பண்ணலாம், யாருடைய ஹெல்ப்பை கேட்கலாம், அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம பண்ணி நம்ம ரொம்ப ரொம்ப பயந்த மாதிரி இருந்தோன்னா என்ன செய்வாங்க, ஆள் பயந்தாச்சு இனி நம்ம கையில் தான் அப்படின்லாம் இருக்கும். பஸ்ஸில் போகிறது இப்போல்லாம் ரொம்ப அசம்பாவிதங்கள் நிறைய இடங்கள்ல நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நியூஸ்லேயும் ஃபேஸ்புக்கில் அதில் எல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா? அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஏன்னா நம்ம எல்லா இடங்கள்லையுமே ட்ரக்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள், சாக்லேட் ஃபார்மில் ஒருத்தவங்க ஒரு சாக்லேட் தந்தால் கூட சரி, பக்கத்தில் இருக்காங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு சாக்லேட் தானே சரி, நம்ம பேக்கில் இருந்தால் கூட என்ன செய்வோம், ஒரு குழந்தை இருந்ததுன்னா ஒரு சாக்லேட் எடுத்து கொடுப்போம், அப்படிதானே? அதே மாதிரி இப்போ சாக்லேட் கூட வாங்கி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தந்தால் வாங்கி பையில் போட்டுட்டு அவங்க எதுவும் நினைப்பாங்களே இருந்தால் என்ன செய்யணும், டிஸ்போஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ட்ரக்ஸு என்னென்ன ஃபார்மில் இல்லாமோ வருதுங்கிறாங்க. அதனால் கேர்ள்ஸும் நிறைய ட்ரக்ஸுக்கு அடிக்டாக இருக்காங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும். என்கிட்ட நிறைய கேஸ் வந்ததுனால, நான் இந்த போஸ்ட்டில் இருந்ததுனால தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். இல்லைன்னா எனக்கு தெரியவே செய்யாது. 20 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு, ஒரு 11th படிக்கிற பொண்ணு, இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப ட்ரக்ஸுக்குள்ளே போய் ரொம்ப அந்த பிள்ளைய வெளியே வர முடியாமல், ஒரே ஒரு இது மட்டும் உண்மையான ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். ஒரு 11th படிக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு, கூட கொஞ்சம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைய எப்படியோ கூட படிக்கிற பசங்களோ அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களோ எப்படியோ அதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளை அடிக்ட் ஆகிட்டு, அந்த பிள்ளையோட அம்மா ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர். கேட்டுக்கோங்க, அந்த பிள்ளையோட அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இபி டிபார்ட்மெண்ட்டில் கிளரிக்கல் போஸ்ட்டில் இருக்கார். அந்த பிள்ளை இந்த ட்ரக்ஸ்குள்ளே போய் அவங்க எவ்வளவோ அந்த பிள்ளைகிட்ட ட்ரை பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆகி கடைசியில் என்ன அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி முடியாத பட்சத்தில் இங்கே நம்மகிட்ட வந்தாங்க. அந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு அப்போ தான் இருக்கும், ஒல்லிய இவ்வளோதான் இருக்கும், குட்டி பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்தா இப்படியான் இருக்கும். கூப்பிட்டு வந்திருக்காங்க, மேலே போயிட்டு மேலே வரமாட்டேன்னே அடம் பண்ணிவிட்டு கீழே வாசல்கிட்ட எங்கள் கலெக்டரேட்டில், எங்கள் ஆஃபீஸு இதில் தான், தத்தி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா கலெக்டர் ஆஃபீஸில், இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்குது. அந்த வாசல் பக்கத்தில் அந்த பிள்ளை நிற்குது, முதுகில் ஒரு பேகும் போட்டுட்டு நிற்குது. பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா, பக்கத்தில் ஒரு லேடி ஏட்டு போலீஸ், அந்த பிள்ளைக்கு கார்டுக்கு வந்தவங்க. என்ன செய்வேன், இப்போ ரோட்டில் குதிச்சு என்னைய அங்கே கூப்பிட்டு போனால் இப்போ
என்னது வண்டி வரும், கார், அது பஸ்ஸு கார்லாம் போயிட்டே இருக்கும், குதிக்கிறதுக்காக ரெடியாக நிற்கிது. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ரெவன்யூவில் ஒரு ஸ்டாஃப் வந்து நான் கலெக்டர்கிட்ட ஒரு ஃபைல் கையெழுத்து வாங்க போனோம். எனக்கு வந்து டிரைவர் வந்து டயரில் கொஞ்சம் ஏர் கம்மியாக இருக்குது, ஏர் பிடிச்சிட்டு வரேன்னு போனார். சரி, அவர் வாரதாரம் நம்ம உட்காந்துப்போம், மேலே தானே இருக்கார், அப்படி ஏறி போயிடுவோம் அப்படின்ட்டு போகும்போது தான் எனக்கு இந்த தகவல் வருது. இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு வர வந்த பிள்ளை, மேடம் இந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்போது ப்ரைவேட் ஆட்டோ நிறைய நிற்கிது, கார் நிற்கிது, ஏன்னா நிறைய பேர் வருவாங்கல்ல பப்ளிக்கு. அப்புறம் கவர்மெண்ட் வெஹிக்கிள் நிறைய வரிசையாக எல்லாம் அதில் தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே உள்ள டிரைவர்ஸ் எல்லாம் அதில் நிற்பாங்க, வண்டியை விட்டுட்டு அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. அதில் பொது இடத்துல வச்சு அந்த பிள்ளைகிட்ட கேட்க முடியாது. இவ்வளோ தகவலம் கேட்டோன்னா பிள்ளைகிட்ட மெதுவாக பக்கத்தில் போய் என்னம்மா பிரச்சனை, அவ்வளோதான், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு நான் மெதுவாக கேட்கேன். அந்த பிள்ளையோட அப்பா குடு குடு குடுன்னு ஓடி என் பக்கத்தில் வந்துட்டு, மேடம் மேடம் தயவுசெய்து ஒன்றும் கேட்காதுங்க மேடம், அவள் ஏதாவது பேசிடுவா மேடம். ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை. அப்பாவையாச்சு அம்மாவையாச்சு யாருன்னாலும் கையில் கிடச்சவங்க எல்லாரையும் பச்சையாக ஏச்சு. அந்த ஓடி வந்த பிள்ளை அந்த அவர் சொன்னோன்னா நான் சொல்லி அவர் வாய் மூடலை, லைக் டேஷ் பண்ணுங்க வர அப்படின்னு கூட யார அப்பா இதுக்காக படிக்க வச்சாங்க. அந்த ஆள் கூனி குறுகி படப்படா அந்த பிள்ளைகிட்ட பக்கத்தில் போய் இப்படி நிற்காரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க பிள்ளைகள்லாம். அப்படியா இதாகுது. அப்புறம் அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து பிள்ளைக்கு பேகுள்ள பிளைடு வச்சுருக்கா, கையறுத்துருவேன், அங்கே கூப்பிட்டு போனால் கையறுத்துருவேன். இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிள்ளைக்கு இங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒரு டி அடிஷன் சென்டர் இருக்குது. டி அடிஷன் சென்டர்னால் போதைக்கு அடிமையான பிள்ளைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எல்லாம். அப்போது அவங்க ஆரம்பித்து ஒரு வருஷம் போல் தான் ஆச்சு அந்த டைமில். அப்போ ரொம்ப வைலண்ட்டாக இருந்தால் எங்கிட்ட ஸ்டாஃப் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, நீங்கள் ஒரு வாரம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்கிட்ட அனுப்புங்க. அப்புறம் திருநெல்வேலி இப்போ ஆரம்பித்தது, அதுக்கு முன்னால் ஆரம்ப காலத்துலேருந்து செங்கல்பட்டில் இருக்குது, அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம். அங்கேயும் இதே பதில் தான், ஸ்டாஃப் கம்மி, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு ஒரு வாரம் ப்ரைவேட்டில் கொடுத்து அப்புறம் அனுப்புங்க. அப்புறம் மெட்ராஸ் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், ஆனால் கலெக்டரு உள்ள சப்போர்ட்டு, உடனே கலெக்டர் சொல்லி எஸ்பி வந்து அந்த பிள்ளைய நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் உடனே கொண்டு வாங்கன்ட்டாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போது எஸ்பிகிட்ட கலெக்டர்கிட்டலாம் பேசும்போது நாங்கள் வந்து கலெக்டர் வந்து அந்த எஸ்பி வந்து நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்கலாம், ஏன்னா டிராஃபிக் அங்கங்கே நின்று இந்த பிள்ளை காரில் இருந்தே சாடிடுவாள், அதனால் நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போது டாக்டரு இங்கே லோக்கலில் ஒரு டாக்டர்கிட்ட போய் செட்ரேஷன் கொடுத்து அந்த மயக்க நிலையில் அந்த பிள்ளைக்கு தூங்குறதுக்கு கொடுத்து, அப்புறம் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா ஆம்புலன்ஸ்னால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு. மதியானம் 2:30 போல் கிளம்புன பிள்ளை நடுராத்திரி ஒரு 3 மணிக்கு முன்னால் போய் சேர்ந்துட்டாங்க. மயக்க நிலையிலே அந்த பிள்ளை போய் ஒரு 30 நாள் 25 நாள்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்த பிறகு ஒரு நாள் வந்தாங்க. எப்படிமா இருக்கா? நல்லா அமைதியாக பாம்போவில் குனிஞ்சதில் நிமிராமல் அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை திரும்பி நல்லா வந்துட்டு, அப்போது அதுக்கு பிறகு இப்போ எப்படி இருக்குங்கிறது தெரியல. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, வேறு ஸ்கூல் மாற்றி வேறு இடம் மாற்றி அப்படிலாம் போயிட்டாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது கஷ்டம். போல் சொல்லிடுவாங்க, அப்படி சொல்லிடுவாங்க, அந்த பிள்ளை சரியில்லை, இந்த இது சரியில்லைன்னு. அப்படி இருக்கும், இப்படி இருந்தால் கஷ்டம் தானே. அதனால் அந்த பேரண்ட்ஸ் அந்த இடம் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. அதனால் பொம்பளை பிள்ளைகள் நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில ஜாலிக்காக இன்றைக்கி ஒரு நாள் அது எப்படி இந்த பசங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, நம்மளும் ஒரு நாள் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு நாள் தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் போச்சு. அதனால் எப்பவும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கேஸில் நிறைய கேஸ் என்கிட்ட வந்து இருக்குது. பெரிய பிள்ளைகள் 20 வயசு பிள்ளைகள் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு இப்போ டைம் ஆகிரும், சரியா? அதனால் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்கு. ஆம்பளை பிள்ளைகளுக்கு தானே அவன் கஞ்சா போட்டு நடு ரோட்டில் வெட்டி கொண்டுறான் இல்லையா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் போதை பிள்ளையும் போகக்கூடாது. அதோட ஒழுக்கமாக அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, யாருன்னே தெரியாமல் ஃபோன் பண்ணுறது, சேட் பண்ணுறது, என்னது பரீட்சைக்கு முந்தின நாள் நிறைய பேர் ஓடிடுவாங்க. பரீட்சைக்கு முடிஞ்ச அன்னைக்கு
ஆயத்தமாக வருவாங்க வீட்டிலேருந்து 11th இந்த 12th முடிஞ்ச அன்னைக்கு. அதனால் போலீஸ் எல்லாம் அன்னைக்கு அலர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ என்னதோ எங்களுக்கு தெரியும். எல்லா இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டுகள் அப்படின்னு. இங்கே நம்ம அங்கே இந்த எஸ்எம்ஆர்வி ஐடிஐயில் படித்த ஒரு பிள்ளைய அப்படியே ரெஸ்கியூ பண்ணோம். எப்படியோ கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேக்கெல்லாம் பொட்டணம் கட்டிட்டு முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா. மதுரைக்காரன் கூட போகிறதுக்கு ரெடியாக நிற்க. அவன் மதுரைக்காரன் கிடையாது. டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. டிக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கா. பேக்கில் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சதும் அதுக்கு முன்னாலே பிரின்ஸிபல் பேசி நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். நேரே எங்கள் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லி எங்கள் ஸ்டாஃபையும் போய் என்னோடய ஜிபே அனுப்பி கொண்டு வந்துட்டோம். அந்த பிள்ளையை கொண்டு வந்து அவன்கிட்ட நம்பர்னா நான் கொஞ்சம் இது பண்ணால் அப்புறம் பயந்து நம்பர்லாம் தந்துட்டான். பையனுக்கு ஃபோன் அடித்து பேசுனா எங்கள் மதுரையில் எந்த ஊருப்பா அப்படின்னா எனக்கு மார்த்தாண்டாங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. பயந்து நீ ஒழுங்கு மரியாதை இப்போ வரலன்னா போலீஸ் இப்போ வந்தே தூக்கி கொண்டு வந்துடும். நாங்களே தூக்கிட்டு வரணுமா நீ வருவியாங்க. பிறகு அவன் உடனே வரல. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து ஒரு 2-3 வக்கீலோடு வந்தான். அந்த பிள்ளையோட லைஃப் அன்னைக்கு முடிஞ்சு போயிருக்கும். அந்த பிள்ளைகிட்ட நான் மதுரைன்னு சொல்லியிருக்கேன். நான் மதுரைக்கு போகிறேன். அந்த அண்ணன் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் எந்த ஃப்ரெண்டும் நமக்கு தேவையில்லை. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நல்லா படித்தவங்க, நல்ல ஒரு உத்தியோகத்தில் போகிறவங்க, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தனமாக நம்ம வாழணும். நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலும் நம்மளை நல்லா வைக்கணும்னு நல்லா வைக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் என்ன செய்கிறோம்? நம்மளையும் பல மடங்கு மேலே நம்ம பிள்ளைங்களை கொண்டு வரணும். அப்படி பிள்ளைங்களை கொண்டு வரணும்னு என்னது? நல்ல ஒரு கணவர் கிடைக்கணும், நல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும், அப்புறம் நல்ல குழந்தைகள் அதை வளர்க்க ஈடு செய்ய எல்லாம் வேணும். அதனால் நீங்கள் லைஃப் நமக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அதை என்ன செய்யணும்? இப்போ நல்ல லைஃப்பை நம்ம கையில் ஒரு பிடி வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணி செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை பார்த்து கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜாக நடத்தினாலும் ஒன்றும் இல்லை. எப்படினாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு ஜாபில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி பொங்கல். எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்கள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கணும்.